بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இஸ்லாத்தை புரிய வைத்தோம் என்று சில இடங்களில் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். அப்படிப்பட்ட சில வசனங்களை தெரிந்து கொண்டாலே எது இஸ்லாம், இஸ்லாம் என்பது என்ன என்பதை முஸ்லிம் சமுதாயம் தெளிவாக புரிந்து கொள்ளும். அதற்கு சில வசனங்களை நான் சொல்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த வசனம்தான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்று ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராவின் கடைசியில் வஜதக லாலன் ஃபஹதா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முஹம்மதே, உன்னை வழி தவறியவராக அவன் கண்டான், நீர் வழி தவறி நின்றீர். ஃபஹதா, அல்லாஹ் நேர்வழி காட்டினான் அப்படிங்கிறான். எது சரியான வழி என்று நபிகள் பெருமானாருக்கு முதலில் தெரியவில்லை. ஒழுக்கமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை தான். ஆனால் நேரிய வழி எது, எது சரியான வழி என்பதை நபியே நீர் தெரியாமல் இருந்து லாலன். இந்த லாலன் என்ன, வலல்லாலின்னு வருதுல, வழிகட்ட கூட்டத்தின் வழியே நபி அல்லாஹ் யா அல்லாஹ் காட்டியோம். லாலின்னு வருதா இல்லையா? பன்மை சொல் லாலின் என்பது. லால் என்பது ஒருமை சொல். லாலன், நீர் வழி தவறி நின்றீர். ஃபஹதா, அல்லாஹ் சரியான வழியை காட்டினான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இன்னொரு இடத்தில் உச்சகட்டமான வசனம் அது. மா தத்ரீபல் கிதாப் வலல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியாமல் இருந்தது அப்படிங்கிறான். மா தத்ரீபல் கிதாப், வேதம் தெரியாது. வலல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியாது. ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, நோம்பு, சக்காத்து, ஹஜ்ஜு, தொழுகை, கலிமா ஒன்றும் தெரியாதுங்கிறான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு. வேதம் என்றால் என்ன என்று தெரியாது, ஈமான் என்றால் என்ன. அதுக்கு அர்த்தம் ஏன் இப்படி சொல்றான் அல்லாஹ்? ஒவ்வொன்றாக நான் தான் சொல்லி தந்தேன்னு சொல்ல வர்றான். குல் அத்துஅல்லிமுன அல்லாஹ பிதீனிக்கும், பஞ்சிகான வசனம். அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லித் தர போகிறீர்களா அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கிறான் அல்லாஹ். நீ நாடா மார்க்கத்தை சொல்லித் தர்ற அல்லாஹ்க்கு? அல்லாஹ் எதை மார்க்கம் என்று, அதுதான் மார்க்கம். எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மார்க்கத்தை உருவாக்கிவிட முடியாது. இதற்கு சான்றாக நிறைய சான்று இருக்கு. ஒரு சான்றை சொல்கிறேன்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. எல்லோருக்கும் தெரிந்த வசனம். இன்னல்லாஹு மலாயிகத்தஹு வருதா இல்லையா? அந்த ஆயத்தினுடைய கடைசியில் வருது யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னா என்ன? ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு கட்டளை வர போகுதுன்னு அர்த்தம். விசுவாசிகளே வருது. அர்த்தம் என்ன? அல்லாஹ்விடமிருந்து ஒரு கட்டளை வரப்போகிறது, ஒரு சட்டம் வரப்போகிறது, கவனமாக கேளுங்கள் என்பதாக அதற்கு அர்த்தம். விசுவாசிகளே, நம்பிக்கையாளர்களே, இந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள், சலாமும் கூறுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், சலாமும் கூறுங்கள் என்று இந்த வசனம் வந்த பிறகு சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், சலாம் கூறுதல் என்ன என்று எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லி தந்துட்டீங்க, ஸலவாத்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டவர்கள் சஹாபா பெருமக்கள். முதல்ல ரசூலுல்லாஹ்க்கே ஸலவாத்னா என்னன்னு தெரியாத, சலாம்னா என்னன்னு தெரியாத, ஈமான் என்னது ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். அதனால சஹாபாக்கள் போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்காங்க, கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத் சொல்லுவா என்றால் எப்படி சொல்ல வேண்டும்? அல்லிம்னா சொல்லித்தாருங்கள், கற்றுத்தாருங்கள். சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். இந்த இடத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? நபிகள் பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது, எழுதை பார்த்து படிக்கவும் தெரியாது. சஹாபா பெருமக்களில் பலருக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், கவிதை இயற்ற தெரியும். அவ்வளவு மொழித்திறமை வாய்ந்தவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் பலர் எழுத படிக்க தெரிந்தவர்கள், மொழி அறிவு படைத்தவர்கள், அரபி மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எழுத படிக்க தெரியாத நபிட்ட வந்து ஸலவாத்னா என்ன இதை விளங்கிக்கலாம். எவ்வளவுதான் எழுத படிக்க தெரிந்தாலும் அந்த அறிவை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தில் செயல்பட முடியாது. நீ எவ்வளவு மொழித்திறமை வாய்ந்தவனாக இருந்தாலும் சரி, என் தூதர்கிட்ட போய் கேளு, ஸலவாத்னா என்ன, சலாம்னா ஏன் என் தூதருக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்கு. இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் வர்றேன். மக்காவில் இருந்த காபிர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முஹம்மது நபி இடத்திலே வருகிறார்கள். ஏத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா, முஹம்மதே வேறு குர்ஆனை கொண்டு வா, இது வாண்டாங்கலாம், இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம். ஏத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா, வேறு குர்ஆனை கொண்டு வா, அவ் பத்தில்ஹு, அல்லது மாற்றி கொடு, சேஞ்ச் பண்ணு. ஒன்று வேற குர்ஆனை கொண்டு வா, இல்லைன்னா ஒரு மாற்றி தான், இந்த இது நிறைய எங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் மாற்றி கூட ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறான். நபியை நீ சொல்லும், இப்படி கேட்கான்ல, அவனுக்கு பதில் சொல்லு, மா எக்குல்லி அவன் பத்திலோ பின் தில்காய் நஃப்ஸி, என் இஷ்டப்படி இதை மாற்றி தருவதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லிவிடு. இதான் கட்டளைங்கிறது. என் இஷ்டப்படி இதை மாற்றி தர முடியாது, அதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லு. சொல்லிட்டு இன் அத்தபியோ இல்லாமா யுஹா இலைய, அல்லாஹ் எனக்கு எதை அறிவிக்கிறானோ அதை நான் பின்பற்றுகிறேன், ஆகவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். இதுதான் இஸ்லாமிய கான்செப்ட்ங்கிறது. அல்லாஹ் எதை எனக்கு அறிவிக்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். நானாக கண்டுபிடித்து விடவில்லை, என் மண்டையில் உதித்ததல்ல அது. அல்லாஹ் எதை எனக்கு போடுகிறான், சொல்கிறான், அல்லாஹ் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன், ஆகவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். இதை விளங்கியால் தான் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்ல ஸலவாத்னா என்ன. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது அல்லாஹ்வின் கட்டளையை, ஆகவே நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதுதான் ரூல். சும்மா ரசூலா பின்பற்ற சொல்லல. ஒவ்வொரு வார்த்தையாக இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, யார் சொல்ல சலாம் சொல்வது என்னன்னு எங்களுக்கு தெரியும். இந்த இடத்தில் நமக்கு பெரும்பாலும் சலாத்தை பத்தி நிறைய தெரியாது, ஏதோ அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் தெரியுமே ஒழிய சலாமை பற்றி பல்வேறு வசனங்கள் குர்ஆனிலே வருகின்றன. சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சூரத் யாசீன்ல எடுத்து பாருங்க. மறுமையில் சூரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் எங்கு பார்த்தாலும் சலாம் 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 என்று இருக்குமாம், குர்ஆன்ல இருக்கு. சலாமுன் அலா இப்ராஹிம், சலாமுன் அலா இல்யாசின், சலாமுன் மூசா வ ஹாரூன், ஏகப்பட்ட நன்மை. அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் இந்த நபிக்கு கிடைக்கட்டும், இந்த நபிக்கு கிடைக்கட்டும், இந்த நபிக்கு கிடைக்கட்டும். சலாமுன் அலல் முர்சலீன், எல்லா தூதர்களுக்கும் சலாம் உண்டாகட்டுமாக குர்ஆன்ல இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தால் இப்படி குர்ஆன்ல இடம்பெறும். ஒன்று ரெண்டா இருக்கு,
நிறைய வார்த்தைகள் சலாம் 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 அப்படி இருந்துகிட்டே இருக்கு குர்ஆன்ல. அவ்வளவு வசனங்கள் திரும்ப குர்ஆன்ல இருக்கு. அது போக ஃபைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழைந்தால் சலாம் சொல்லி நுழையுங்கள். அந்த வீட்டில் யாருமே இல்லை, பூட்டிட்டு வெளியே போறீங்க, திருப்பி திறக்கிற வீட்டை அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிதான் போடணுமா. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது சலாம்னா என்னவா? சலாம் அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் இப்படியா? உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன காரணம்? சலாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நிம்மதி கிடைக்கட்டுமாக அர்த்தம். அல்லாஹ் உனக்கு நிம்மதியை தருவானாக. வலைக்கும் சலாம், உங்கள் மீது நிம்மதியை தரட்டும். இந்த உலகத்தில் நிம்மதிக்காக அலைகிறவன் எத்தனை பேர்? கோடாறு கோடி ரூபாய் இருப்பவன் கூட நிம்மதி இல்லைங்கிறான். செல்வாக்கிற்கு நிம்மதி இல்லைங்கிறான். நிம்மதி இல்லை என்பதற்காக தர்கா கோயில் அலைகிறான். சில பேர் சாலை குடிச்சு மகிழ்றான், நாடு நாடா சுத்துறான். நபிகள் பெருமானார் சொன்ன அல்லாஹ் சொல்றான், நிம்மதியை இறைவனிடத்திலே கேள். அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உனக்கு நிம்மதியை தருவானாக, அல்லாஹ் சாந்தியை தருவானாக, சமாதானத்தை தருவானாக. இந்த வார்த்தை தான் சூனத்தில் எங்கு பார்த்தாலும் ஒளிந்து கொண்டிருக்கும். எங்கு பார்த்தாலும் அப்பேற்பட்ட நிம்மதியை அல்லாஹ்விடத்தில் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அடுத்த வீட்டில் நுழைந்தால் சலாம் கூறுங்கள், அனுமதி பெற்று உள்ளே செல்லுங்கள். இதுதான் உங்களுக்கு கண்ணியமானதும் கூட. இது குர்ஆன் வசனம். அஸ்ஸலாக்கும், உங்களுக்கு தூய்மையான என்ன தெரியுமா? பிறர் வீடுகளில் போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சஹாபி உமருடைய வீட்டிற்கு வருகிறார். அவங்க ஹலீஃபாவாக மன்னராக இருக்கக்கூடிய காலத்தில் உமருடைய வீட்டிற்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் 3 முறை சலாம் சொன்னார். பதில் இல்லை. அந்த சஹாபி பெயர்றார். அதற்கு பிறகு உமர் அவர்கள் அந்த சஹாபியை சந்திக்கிறார். என் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் வந்தியா அப்படின்னு கேட்கிறார். வந்த 3 முறை சலாம் சொன்னேன், பதில் இல்லை, திரும்பி போயிட்டேன். 3 முறை சலாம் சொல்லி பதில் இல்லாவிட்டால் திரும்பி போய்விடுங்கள் என்பது ஹதீஸ், நபி மொழிங்கிறார். அவர் இஸ்லாமிய சட்டம் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறார். இப்படி சொன்ன உடனே உமருக்கு அப்படி ஒரு ஹதீஸ் தெரியல. உமருக்கு அந்த ஹதீஸ் கேள்விப்படலை. எவ்வளவு காலம் ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்திருக்காங்க, ஒரு சஹாபி இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குங்கிறாரு. உமர் அந்த ஹதீஸ் தெரியல. உடனே அந்த சஹாபியை பார்த்து உமர் சொன்னாங்க, அகிம் அலைஹில் பையினா, அதுக்கு என்ன ஆதாரம்? நீ சும்மா ஒரு கருத்தை சொன்னா தூர விட்டுருப்பாங்க, நபி சொன்னாங்கன்னு சொல்றிய, அகிம் அலைஹில் பையினா, அதற்கு ஆதாரத்தை காட்டு, தெளிவை காட்டு. இவர் என்னடா எங்க இருந்து தெளிவை காட்டுறது? நம்ம அந்த ஹதீஸை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹ் சொன்னது நமக்கு தெரியும். ஓடுறாரு பள்ளிவாசலுக்கு அந்த சஹாபி. அன்பர்களே, தோழர்களே, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா? நான் சொன்னேன், இந்த ஹதீஸை வேறு யாராவது கேள்விப்பட்டீர்களா? இந்த ஹதீஸ் தெரியுமா அப்படி கேட்கிறாரு அந்த சஹாபி. எனக்கு தெரியுங்கிறார். அப்பாடா வாங்கன்னு எடுத்துட்டு வர்றாரு உமர்ட்ட. இவர்கிட்ட கேளுங்க. உடனே அந்த சஹாபி, ஆமா அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. அது பிறகு உமர் ஏத்துக்கிட்டாங்க. நம்மை பொறுத்தளவுக்கு ஒரு சஹாபி சொன்னால் போதுமானது. உமருக்கு அது பத்தலை. இன்னொரு ஆள் சாட்சியை காட்டுங்க. நீ ஒரு ஆள் சொன்ன பத்தாஇருக்கிறாங்க உமர். ஏன்? நபி வழியில நீ ஒரு ஆள் சொன்ன எப்படி நம்புறது? இன்னொரு ஆள் சாட்சியை காட்டு. இது உமருடைய கருத்து. இன்னொரு ஆள் போய் அந்த சாட்சி சொன்னவரை ஏத்துக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நாம இந்த மாதிரி நடைமுறையில் இருக்கா? நடைமுறை, அதாவது நபி வழி பேசுகிறோம், நடைமுறையில் இல்லை. ஒரு வீட்டுக்கு போறீங்க, சலாம் சொல்லி அனுமதி பெறணும். சில பேரை பார்த்துருக்கீங்களா? சலாம் சொல்லிட்டு பாதி உள்ள போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமா, பாதி உள்ள போயோம். அது என்ன பாதி உள்ள போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், அது என்னது? அது அவன் உள்ள பதறிடுவான். வேற ஏதாவது நிலையில இருப்பான். உள்ள ஆட்க மனைவியோடு வேற 100 சூழ்நிலை இருக்கலாம். உள்ள போயிட்டு அது வரலாமா, டென்ஷன் ஆயிடும். அறிவு இருக்க அந்த ஆளுக்கு அப்படின்னு இருப்பான். அதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது, அனுமதி பெற்று உள்ளே போ. அதுதான் உனக்கு அஸ்கா, தூய்மை, அது கண்ணியம். அது உன்னை கண்ணியப்படுத்தக்கூடிய செயல். அது மட்டுமல்ல, 3 முறை சலாம் சொல்லி பதில் சொல்லாட்டா திரும்பிரு. நம்ம என்ன செய்வோம்? 3 முறை சலாம் சொல்லுவோம். சாவி துவாரம் இருக்குல்ல, இப்படி பார்ப்பான், உள்ள ஆள் இருக்கா, உள்ள ஆள் இருக்க மாதிரி தெரியுதா, இருந்தா உனக்கு என்ன? பதில் இல்லை, இல்லை பேருட்டா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்ல பாருங்க, பதில் இல்லை, அப்புறம் என்ன உள்ள நோன்றது?
என்ன காரணம்? அவன் வர விரும்பலன்னு அர்த்தம். நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், சலாம் சொல்றேன், பதில் இல்லை, அர்த்தம் என்ன? உள்ள ஆள் வெளியே வர விரும்பல, அவருக்கு வேற வேலை இருக்கும், பல சூழ்நிலை இருப்பாரு, திரும்பிடு. சில பேர் செருப்பான், செருப்பு கிடக்க ஆள் உள்ள இருக்க மாதிரி தெரியுதா, இதெல்லாம் உனக்கு தேவையற்றது. அதான் அல்லாஹ் சொல்றான், அனுமதி பற்றி உள்ளே போ, அதுதானப்பா உனக்கு கண்ணியம். ஏன் மட்டமா நடந்துக்கிறேன்னு அர்த்தம். ஏன் சாயுதோவை எட்டி பார்க்கிற, செருப்பு இருக்குதுங்கிற, சத்தம் தேவையில்லை. இது அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்வளவு கண்ணியமா, அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக 3 தடவை சொல்லு, பதில் கிடைக்கான்னு பாரு, திரும்பிடு. எவ்வளவு கண்ணியத்தை சொல்லி சலாம் சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி பழகினால் பிற வீட்டில் சலாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய பேர் தான் வீட்டுக்குள்ள சலாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்? சலாம் என்பது முதலில் தனக்கு, தன் பெற்றோருக்கு, தன் மனைவி மக்களுக்கு தான் சலாம். அது பண்ண மத்தாளை பார்க்கணும். நம்ம சலாம்னா யாருக்கு சொல்லுவோம்? பெரிய தாடியை வச்சுட்டு அசரதுன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அஜர்த்து, மோதினார பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும். முதல் இடமே நமக்கு தான் சலாம். வஸ்ஸலாமு அலைய, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் மீது சலாம் உண்டாகட்டுமாக. குர்ஆன்ல இருக்கு, வஸ்ஸலாமு அலைய, என் மீது சலாம் உண்டாகட்டும். யார் சொல்றா? ஈசா அலைஹிஸ்ஸலாம். பிறந்த குழந்தை என்று பேசுறாங்களா இல்லையா? பேசி அவர்கள் சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தைகள் இதுவும் ஒன்று, அஸ்ஸலாமு அலைய, என் மீது சலாம் உண்டாகட்டும். அதுக்கு பிறகு வீட்டில் உள்ள மக்கள் மீது, மனைவி மக்கள் மீது சலாம் உண்டாகட்டும். மனைவி மக்களுக்கு சலாம் சொல்வதே அப்படி ஒரு பழக்கமே நம்மள்கிட்ட இல்லை. நம்ம சலாம் சொன்னா கூட வீட்டில் உள்ள ஆள் பதிலும் சொல்ல மாட்டாங்க. திடீர்னு சொல்லுங்களேன் பாப்போம், ஒரு நாளைக்கு பழைய வீட்டுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், உடனே உள்ள மனைவி, என்ன மொத்தம் இன்னைக்கு சலாமெல்லாம் சொல்லிட்டு உள்ள வரவங்க வாப்பா, இப்படிலாம் இருக்கா? ஏன்? பழக்கத்தில் இல்லை. சலாம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். சலாம்ல அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது பன்மை சொல். பல பேருக்கு தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வேணும். ஒருமை சொல் என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க, அதுதான் ஒருமை சொல். தொழுகையில வந்து பார்த்திருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, அஸ்ஸலாமு அலைக்க வருதா? அங்க கும்முல்லாம் இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அதுல ஒருமை தான். அஸ்ஸலாமு அலைக்க என்பது ஒருமை, அஸ்ஸலாமு அலைக்குமா என்பது இருமை, அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது பன்மை. அரபி மொழியில இருமைன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்க என்பது ஒருமை, அஸ்ஸலாமு அலைக்குமா என்பது இருமை, அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது பன்மை. பெண்பாலாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கி என்றுதான் சொல்ல வேண்டும். பல பெண்களாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்குன்ன என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தனை இலக்கணத்தின் நபிகள் உடைத்து விட்டார்கள், உடைச்சு தள்ளிட்டாங்க. யாராக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். ஒருமை, இருமை, பன்மை, ஆண்பால், பெண்பால் எல்லோரும் யூனிஃபார்ம், ஒரே அளவுகோலாக. அதில் கன்ஃபியூஸ் வரக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்? உலக மார்க்கம் இஸ்லாம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. சவுதியில போய் நிற்கிற காபத்துல்லாவில், காபாக்கு முன்னால மக்காவில் ஆயிரக்கணக்கான மொழிகள். இன்றைக்கு உலகத்தில் 7000 மொழிக்கு மேலே இருக்குங்கிறான். 7000 மொழி, லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நிற்பார்கள். எல்லா மொழிக்காரனும் நிற்பான். அவன் போய் அஸ்ஸலாமு அலைக்கும், உன்னை அவன் வலைக்கும் சலாம், இதை தவிர மற்ற தெரியாது. நாம் புரிந்து கொள்வோம், அல்லாஹ்வுக்காக இவனிடத்திலே நாம் சலாம் சொல்லி துஆ செய்கிறோம், அல்லாஹ் சாந்தி தருவானாக, நிம்மதி தருவானாக கேட்கணும். அதை விளங்கிட்டு வலைக்கும் சலாம். அவரவர் தன் மொழிகளில் இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இதுதான் யூனிஃபார்ம் என்பது. யூனிஃபார்ம்னா ஒழுங்குமுறை. பாங்க பார்த்திருக்கீங்களா? பாங்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உலகத்தில் எங்கு நோக்கிலும் அல்லாஹ் அக்பர். அமெரிக்காவில் போய் நிற்கிறீங்க, அமெரிக்காவில் அல்லாஹு அக்பர் சத்தம் கேட்குது. பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கு, தொழுவுரை கூப்பிடுறாங்க, எங்கன்னு கண்டுபிடிச்சு போயிடலாம். அமெரிக்காக்காரர் இங்கே நிற்காரு, ரஷ்யாக்காரர் நிற்கிறாரு, சவுதிக்காரர் நிற்கிறாரு, இந்த ஏரியாவில் நிற்காரு. அல்லாஹு அக்பர், மஸ்ஜித், பள்ளிவாசல் எப்படி விளங்குது? இதுதான் யூனிஃபார்ம் என்பது. இந்த ஜனகன மனகதி நாயக ஜெயகன்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க தெரியுமா? தேசிய கீதம்னு சொல்லுவான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியாது, எனக்கும் தெரியாது. ஜனகன மனகதி நாயக ஜெயக அர்த்தம் தெரியுமா? தெரியாது. வாத்தியார்ட்ட கேட்டால் கூட அவர் போய் கேட்டு பாருங்களேன், சார் ஜனகன மனகதி உட்கார்றா கேட்குறான் கேள்வி, அவருக்கே சரியாக தெரியாது. அந்த புக்கை பார்த்தேன்னு சொல்லணும், அதில் தமிழில் மொழிபெயர்ப்பு போட்டிருந்தா சொல்லலாம்.
ஏனென்றால் இது தேசிய கீதம்னு வச்சிருக்கான். வங்க மொழியில இயற்றப்பட்ட ஒரு கவிஞன் இயற்றிய பாடல், அது கவிஞருடைய பாடல், அதை தேசிய கீதம்னு வச்சுட்டான். இந்தியாவில் எந்த மூலையில் சொன்னாலும் இது தேசிய கீதம் இந்தியாக்காரன் வழங்கிக்கலாம். உலக மக்கள் புரிய வேண்டும் என்று நபிகள் அல்லாஹ் ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு ஏரியா, ஒரு மாநிலம் கிடையாது, வேல்டு மொத்த உலகத்தின் தூதரவர். அதான சட்டம். அரசனாக்கெல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், எல்லா மக்களுக்கும் தூதராக அனுப்பியிருக்கிறோம், அருளாக அனுப்பியிருக்கிறோம், ஆலத்திற்கே உலகத்திற்கே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபிகளார் ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்திற்கே ரப்பு அல்லாஹ், உலகத்திற்கே தூதர் நபிகளார். இதெல்லாம் ஒரு சான்று, லாஜிக்கான தர்க்க ரீதியான சான்றுகள், பிராக்டிக்கல் சான்றுகள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று உலகங்கள் எல்லாம் சொல்வதற்கு அப்படி ஏற்றினார்கள். அதுபோல அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன ஒரு ஏற்பாடு, எவ்வளவு பாக்கியமானது. நபிகள் பெருமானார் சொன்னார், லா ததுகுலில் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது, ஹத்தா துக்மினு, உங்களுக்கு ஈமான் இருக்கும் வரை. ஈமான் இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. ஈமான் இல்லாட்ட சொர்க்கம் இருக்க 1000 அமல்களை செய்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்ன, அடிப்படை என்ன, பேசிக் என்ன, ஈமான், அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை. நீங்கள் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது, நீங்கள் சோனம் செல்ல முடியாது, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை. நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, நீங்கள் நேசமாக இருக்கும் வரை. எப்படி ஜாயின் பண்றாங்க ரசூலுல்லாஹ்? சொர்க்கம் போனா ஈமான் கொள்ளு, ஈமான் பண்ணா நேசமாக இரு. அப்ப நேசமா இருக்க என்ன செய்யணும்? அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக்கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். சலாத்தை சொல்வதன் மூலமாக காழ்ப்புணர்ச்சி போய்விடும், பொறாமை போய்விடும், கபடு சூது ஒளிந்து விடும். சும்மா இல்லை, தினசரி ஒரு ஆளை பார்க்குறீங்க, ஒரு சண்டைக்காரரே இருக்காரு, அவருக்கு உங்களுக்கு பொறாமை இருந்துகிட்டே இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ் உனக்கு சாந்தி தருவானா? நான் உங்களுக்கு கேட்டேனா, உங்க மேல பொறாம இருந்தா எப்படி கேட்பானா? அடுத்த ஆள் மேல எனக்கு கபடு இருக்கு, கெட்ட குணம். அந்த பொறாமைங்கிறது சாதாரண நம்மளுக்கு மட்டும் இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பி கடையில பொறாம இருக்கும், அக்கா தங்கச்சி கடையில பொறாம இருக்கும். இருக்கா இல்லையா உலகத்துல? தான் அண்ணன் பெரிய வசதிக்கு மேல வசதி ஆகிட்டே போறான், பங்களாக்கு மேல பங்களா கட்டலாம், தம்பிக்கு தாங்க முடியாது. தம்பி சும்மா இருந்தாலும் தம்பி மனைவி சும்மா இருக்குமா? உங்க அண்ணன் பாரு, பங்களாக்கு மேல நீனும் இருக்கிய ஒரு புருஷன்ட்டு. அக்கா தங்கச்சி கடையில பொறாம, தங்கச்சி புருஷன் வசதியா இருக்காரு, அக்கா புருஷன் வசதியா இல்லை. இப்படி ஏகப்பட்ட பொறாமைகள் பார்க்கிறோம். இந்த பொறாமை ஒழிய வேண்டுமானால் சலாம் 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 கற்பனை பண்ணி பாருங்க, சாதாரண விஷயம் அல்ல. நபிகள் பெருமானார் சொன்னார்கள், உன் சகோதரனுக்காக சகோதரிக்காக தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். நாங்கள் சொல்லலாம், துஆ செய்யுங்க. இது சின்ன விஷயமா இருக்குல்ல, மிகப்பெரிய பலன் கிடைக்கக்கூடியது விஷயம். சின்னது. எத்தனையோ பேர்ட்ட நீங்க கேட்டிருப்பீங்க, துஆ செய்யுங்க துஆ செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிடுவான் சில பேர், அடிக்கு மேல அடி விழுந்துடும், கஷ்டத்துக்கு மேல கஷ்டமாயிரும். அவன் நம்மள்கிட்ட வந்து ரொம்ப சோதனை ஆயிடுச்சு, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் ஆயிடுச்சு, வீட்டில் வேற உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவளுக்கு வேற அடிப்பட்டு நொந்து போவான். துஆ செய்யுங்க அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லுவார். நம்ம அவரை பார்த்து செய்வோம், செய்யற உள்ளுக்குள்ள வேணும் என்ன ஆட்டம் போட்டாடா இப்படி ஒரு புத்தி வருது பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு இப்படி வரும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி சொல்றாருல, தனிமையில் உட்காருங்க, யாருமே இல்லை. குறிப்பிட்ட ஒரு ஆள் துஆ செய்ய சொன்னார்ல, யா அல்லாஹ் அவர் கஷ்டத்தை எல்லாம் நீ போக்குவாயாக ரப்பே, அவர் துன்பத்தை போக்குவாயா யா அல்லாஹ், அவரை நிம்மதி கொடுப்பாயாக யா அல்லாஹ், அவருக்கு உன்னுடைய அமைதியை கொடுப்பாயா. அலா பிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமாக உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்பது உண்மை அப்படிங்கிறான் அல்லாஹ். கேள், உன் சகோதரனை கேள், அவருக்கு நிம்மதியை கொடுப்பாயாக. அப்படி கொடுத்தா என்ன லாபம்? மலக்கள் நமக்கு கேட்பார்களாம், யா அல்லாஹ் இவர் தன் சகோதர சகோதரிக்காக துஆ செய்கிறார், நிம்மதியை கேட்கிறார், கஷ்டம் போபடி கேட்டுக்கொள்ள, யா அல்லாஹ் இவருக்கு நிம்மதியை கொடுப்பாயாக ரப்பே என்று மலக்குகள் கேட்பார்கள். அதாவது
மலக்குகள் எனக்காக துவா செய்ய வேண்டுமானால் நான் என் சகோதரனுக்காக துவா செய்ய வேண்டும். எப்படி கொண்டு வர்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு எண்ணம் வந்து எப்படி பொறாம இருக்கும்? இது துவானோட என்ன நினைக்கிய உலகத்தை நினைச்சு பாருங்க. நான் என் சகோதரனுக்காக கேட்கிறேன், யா அல்லாஹ், நண்பர்னே வச்சுக்கிறேன் சகோதரர், யா அல்லாஹ் அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாயாக அப்படின்னு நான் கேட்கிறேன். கேட்ட உடனே என் அக்கௌண்ட்ல 10 லட்சம் ஏறிட்டா, யார் இன்னும் 10 லட்சம் கொடு, இன்னொரு கோடி கேட்பேன்ல, என் அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கு. இது பொய் உலகம். அப்ப அல்லாஹ் தஆலா தருவாங்க நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா தருவாங்க. மலக்கள் அல்லாஹ் கேட்க சொல்லுவானே, மலக்கு ஒரு ஃபார்மாலிட்டி தான் மலக்கு கேட்க போறாங்க, அல்லாஹ் கன்ஃபார்மா தருவான். நம்ம கேட்டா மலக்கு கேட்பாரு. மலக்கு ஒரு மிஷின் தான். அது நம்மள மாதிரி யோசிச்சது இல்லை. நான் துவா கேட்டா மலக்கு எனக்கு கேட்பாரு, அல்லாஹ் எனக்கு தருவான். மலக்கு கேட்காட்டாலும் தருவான். ஆனால் மலக்கு கேட்பார்கள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சின்ன விஷயமா இருக்கும், ஒரு சின்ன துவா, சாதாரண துவா. ஒரு பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது, எத்தனையோ பேரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு 50 பேர் பார்த்து சொல்றீங்க, அவர் திருப்பி உங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய சாந்தி உனக்கு தரட்டும்னு சொல்றாரு. 50 பேர்ல ஒரு ஆள் துவா அல்ல ஏத்துக்கிட்டா முடிஞ்சு வச்சாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அதனால திருமதி குர்ஆன்ல நீங்கள் சலாம் கூறுங்கள், ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கின்ற அன்பிற்குரியவர்களே. அன்பிற்குரிய சகோதர சகோதரர்கள், சகோதர சகோதரிகளை, அந்த வசனத்தில் இந்த நபியின் மீது சலாமும் சொல்லுங்கள், சலவாத்தும் கூறுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த சலாம்ல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், முக்கியமான பாயிண்ட் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் சலாம், இது ரூல். சில நேரத்தில் அந்த ரூலை குறிப்பிட்ட இடத்துல சொல்ல வேற ரூல் அல்லாஹ் போட்டுருவான். இந்த ரூல் இங்கே செல்லாதுன்றான் அல்லாஹ். ஒரு இடத்தில் சுன்னத்தாக இருப்பது இன்னொரு இடத்தில் ஹராமாயிரும். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. சுன்னத்து ஒரு இடத்துல சுன்னத்தா இருக்கும், இன்னொரு இடத்துல செய்யும் ஹராமாயிரும். அப்படி நிறைய விஷயம் இருக்கு. என்னடா சுன்னத்தை போய் ஹராம் நடக்கக்கூடாது. ஈஸியா விளங்குற மாதிரி சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல் இது. உலகத்துக்கு இன்னைக்கு இதை தான் சொல்றோம். சலாம் சொன்னோம், அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும். இது ஒருமை இருமை பண்ணணும் பார்க்காம கும்ங்கிற பன்மை ஒருமை இருமை எதா இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அலைக்கும் சலாம், அவ்வளவுதான். தொழுகையில இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிறாரு. இதனால ஒரு ஆட்கள்லாம் அலைக்கும் சலாம் சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. ஏன்? சட்டம்னா அதுதான். தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று இமாம் சொன்னால் வலைக்கும் சலாம் சட்டம், நீ பேசாத. வலைக்கும் சலாம்னு தொழுகை இல்லாத இடத்துல அலைக்கும் சலாம், தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும், அங்க வலைக்கும் சலாம் நீ சொல்லக்கூடாது. சட்டம் அப்படி மாறிடும், ரூல் அப்படியே மாறிடும். பாங்கு சொல்வது சுன்னத், காமத் சொல்வது சுன்னத். பெருநாள் அன்றைக்கு பாங்கு சொல்வது ஹராம். பெருநாள் அன்றைக்கு பாங்கு காமத் சொல்வது ஹராம். ரமலான் மாதத்தில் நோம்பு இருப்பது ஃபர்லு, பெருநாள் அன்றைக்கு நோம்பு இருக்கிறது ஹராம். விளங்குதா? சட்டம்னா அதுதான். ரூலை சொல்ற இஸ்லாம். இப்படி இந்த இடத்துல இப்படி எல்லா இடத்துலும் இஷ்டப்படலாம் செய்ய முடியாது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. சுபு தொழுகை சொல்வது சுன்னத். அசர் தொழுகை நடக்க போகுது. நிறைய பேர் பள்ளியாக தூங்கிட்டு இருக்காங்க, பரவாயில்லையே. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் நிப்பாட்டியா, இது அசரியா? சுன்னத் இல்லை, நபிகளுக்கு மாற்றமாயிடும். இப்படி ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றன. எல்லாம் எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று தூதர் சொன்னார்களோ அதை அந்த இடத்தில் சொல். உன் இஷ்டப்படி இடம் மாத்தாதே. நம் இஷ்டப்படி நல்லதை கெட்டதை முடிவெடுக்க முடியாது. இதையெல்லாம் விளங்கிக் கொண்ட சஹாபாக்கள் மக்கள் ரசூலுல்லாஹ் போய் யார் சொல்லலாம் கைஃப நுஸல்லி அலைக்க, முதல்ல நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், உங்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சலவாத்து சொல்வது? சலாம் உலகான்னு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். சலாமுடைய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் சும்மா டைம் பத்தாது. சலாத்துக்கு நிறைய ரூல்லாம் இருக்கு. வாகனத்தில் சென்றால் நடந்து செல்பவருக்கு வாகனத்தில் செல்பவர் சலாம் சொல்லட்டும். ஒருவர் சலாம் சொன்ன பிறகு மீண்டும் சலாம் சொல்ல வேண்டுமானால் ஒரு மறைவு வந்த பிறகு சலாம் சொல்லட்டும். எல்லாம் ஹதீஸ்ல இருக்கு. ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வர்றாரு, திருப்பி வெளியே போய் எச்சு விட்டு உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் திருப்பி சொல்லலாம். நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சஹாபா மக்கள் சலவாத் என்றால் என்னன்னு கேட்காங்க. அப்போ சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத்.
அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்து சஹாபாக்களுக்கு தெரியவில்லை. ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியவில்லை. அல்லாஹ் நான் மார்க்கம் என்றால் என்ன, அந்த வசனம் பாருங்க, மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியாமல் இருந்தது. ஈமான் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தது. சிறுக சிறுக படிப்படியாக ஒவ்வொன்றாக சொல்லி தந்தோம். ஆகவே இந்த நபி வஹியை பின்பற்றுகிறார், எனவே அவனை பின்பற்றுங்கள். அந்த ஸலவாத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்பனை கெட்டாத ஒரு மதிப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது சாதாரண விஷயம், அது ஒரு நீண்ட நெடிய ஒரு விஷயம். அது இன்றைக்கு உலகத்தில் 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மொத்த உலகத்தில் 200 கோடி. இந்தியாவில் 25 கோடி முஸ்லீம் இருக்கான். இந்த 200 கோடி முஸ்லீம்கள்ல ஐவேளை தொழக்கூடிய முஸ்லீம்கள் 20% வச்சுக்குவோம். 20%. ஐவேளை தொலை கணக்கில் என்னாச்சு? 200 கோடி ஆச்சு. ஒரு நாளைக்கு 200 கோடி முறை இந்த ஸலவாத்து ஓதப்படுகிறது. இப்ராஹிம் நபின்னு சொன்னா நம்மளுக்கு ஹஜ் பண்ணா மட்டும்தான் ஞாபகம் வரும். அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் 200 கோடி முறை இப்ராஹிம் நபி முஸ்லிம்கள் வாயில் வந்து செல்கிறார்கள். அர்த்தம் பாருங்க. யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அருள் செய்ததை போல, இப்ராஹிம் நபி குடும்பத்திற்கு அருள் செய்ததை போல, இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பரக்கத் செய்ததை போல, இப்ராஹிம் நபி குடும்பத்திற்கு பரக்கத் செய்ததை போல 4 தடவை இப்ராஹிம் வருது. உலகத்தில் நபிகள் பெருமானார் முஹம்மது என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக பல கோடி முறை சொல்லப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சும்மா இல்லை. ஃபத்தபி மில்லத்தை இப்ராஹிம். மீண்டும் நாம் அறிவிக்கிறோம், நபியே இப்ராஹிம் வழியை நீர் பின்பற்றுவீராக. அல்லாஹ்வின் கட்டளை அது. அது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 200 கோடி முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் ஸலவாத் நடக்குது உலகத்தில். ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு 2000, ஒரு மாசத்துக்கு 6000. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு வாழ்நாளில் பல கோடான கோடி 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 முறைகள் சொல்லப்படக்கூடிய ஒரே பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து அத்தனை முறை சொல்லப்படுகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த ஸலவாத் சொல்வதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? வேணும்ல, ஸலவாத் நம்ம சொல்றோம், எங்கள் நபியின் மீது அருள் செய்வாயாக, பரக்க செய்வாயாக, இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல நம்ம கேட்டோம். நமக்கு என்ன லாபம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை ஸலவாத்தை செய்கிறான். சலாம் என்பது நிம்மதி, ஸலவாத் என்பது கருணை. அல்லாஹ்வின் கருணை, அல்லாஹ்வுடைய சாந்தி, அல்லாஹ்வுடைய அருள். அதனால நம்ம கேட்கோம், அல்லாஹ் அருள் செய்வானாக, ரஹ்மத் செய்வானாக, கேட்டுட்டு இருக்கமே. அல்லாஹ் ஒரு தடவை 10 அருளை உனக்கு செய்யணுமா, நீ ஒரு முறை ஸலவாத்தை ஓது. நபிகள் பெருமானார் சொன்னார், ஒரு முறை. தொழுகையில, ஃபர்லான தொழுகையில வருது. நபிலான தொழுகை கணக்கிட்டா பல கோடி ஆயிரும். ஸலவாத்து, பாங்கு பிறகு ஒரு ஸலவாத் வருது, அந்த ஸலவாத்தை ஓதுங்க. ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, உங்களுக்காக மறுமையில் சொர்க்கம் வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்து மன்றாடுவேன், கேட்பேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் சின்ன சின்ன அமலை நீங்க நினைப்பிய. சிறுதுள்ளி பெருவெள்ளம்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சிறுதுள்ளி பெருவெள்ளம், அந்த சிறுதுள்ளி தானே என்ன ஆகுது நாட்டில் உலகத்தில் பார்க்குறோம். அடுத்த செயல் முடியலையே. சிறு சிறு அமல்கள் பெரும் மலையாக வந்து நிற்கும் மறுமையிலே. சலாம் சொல்வது, ஸலவாத் சொல்வது, திக்ர் செய்வது, சுப்ஹானல்லாஹ் என்பது, அல்ஹம்துலில்லாஹ் என்பது கற்பனை கெட்டாத அமல்கள். எதையும் லேசாக கருதி விடாதீர்கள். அஃதலுல் அமாலி அதுவுமுஹா வயின் கல்லன்னாங்க ரசூலுல்லாஹ். அமல்களில் சிறந்தது குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து அமல். நாங்கள் ரசூலுல்லாஹ் குறை அமல் இருந்தால் போதும், ஆனால் தொடர்ந்து இருக்கணும். 5 நாளைக்கு கடுமையாக தொழுகிறது, அப்புறம் பழைய பக்கத்திலே வரல, இந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதம்மா. உன்னுடைய அமல் குறைவாக இருந்தாலும் அது தொடர்ந்து இருக்கட்டும். தொடர்ந்து செய்வதன் மூலமாக மலைகள் அளவுக்கு அமல்களை நாம் குவித்து விட முடியும். அதுபோன்ற பரக்கத்தை, அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய சாந்திய நிம்மதியை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.